ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன A Cool Fish 2ன்ற ஒரு பயங்கர காமெடியான சைனீஸ் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. ஆனா பார்ட் 1ம் பார்ட் 2ம் டோட்டலா வேற வேற கதைகள் தான். உங்களுக்கு பார்ட் 1 பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ இப்ப இந்த படத்துக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தலையில ஒரு துணியை கட்டுறாரு. வாழ்க்கையா கடனா, ரெண்டுத்துல கடன் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு வெளியே நிக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு டிவி ஷோல நிறைய கேம்ஸ் ஃபன் வீடியோ எல்லாம் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் ஹீரோவை வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, ஹீரோவும் மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா நான் இங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் நீ என்னதான் பண்ற நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கையை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அங்க இருக்கவங்களும் ஆர்வமும் பாக்குறாங்க. இந்த வாட்டி இவன் என்ன பண்ண போறான்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, ஹீரோ ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாரு. இப்ப யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாதனால பெட்ரோல் எடுத்து அவர் மேல ஊத்திக்கிறாரு. இப்ப அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி போறாங்க, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவங்களும் மேல ஊத்திக்கிட்டு, திப்பட்டி இருக்கா அப்படின்னு கேட்க, எடுத்துட்டு வரல. அப்ப என்ன டேஷுக்கிட்ட இங்க நீ வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறாரு. இப்ப ஹீரோ பத்தி காமிக்கிறாங்க. ஹீரோ சைனா நாட்டை சேர்ந்தவர். அவரு பிளிங்க் பிளிங்க்ன்ற ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. நிறைய டியூப் லைட்ஸ் எல்லாம் விற்பாங்க. சோ இங்க தாய்லாந்துல நிறைய லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அங்க இருந்து மேனுபேக்சர் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து ஹீரோ விற்கிறாரு. இந்த வேலையெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. ஹீரோக்கு இன்னும் தாய்லாந்து லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. அங்கங்க பேசி பேசி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இவர் கேர்ள் ஃபிரெண்ட் நம்பிதான் இங்க வந்திருப்பாரு. அவங்க கேர்ள் ஃபிரெண்டோட டிவி சேனல்ல நிறைய லைட் வேணும்னு கேட்டிருப்பாங்கன்னு ஹீரோ கொடுத்திருப்பாரு. ஆனா அவங்க பணத்தை செட்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் காலையில வந்து பிரச்சனை பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோ அப்படியே அங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு டிவி காரங்களா ஹீரோவை பேட்டி எடுப்பாங்க. ஹீரோவும் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ரொம்ப அன்பா பேசுறாங்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அப்ப ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அது வெளியே யூஸ் பண்ணக்கூடாது பப்ளிக்கா. இதை தெரியாம ஹீரோ யூஸ் பண்ணிட்டே போகும்போது அங்க வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிருக்க, ஃபைன் கட்டடானும் போது, ஓ இது இங்க யூஸ் பண்ணக்கூடாதா, எனக்கு தெரியல சார், என்ன ட்ரக் அது காமிங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேகமா துண்டக்கான துணியக்கான ஹீரோவோட எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் ஹீரோ அவங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோவும் எதுக்கு பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ற, சரி இப்ப நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், நைட்டு நான் எங்க போய் தூங்குவேன் போது நீ எங்க வேணா போய் தூங்கு, அது எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது, வேற எப்படி நான் பேசுறது, என் கம்பெனி முன்னாடியே இப்படி நீ பண்ணனா அவங்க என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம் தான் சொல்ற, உனக்கு என்ன பத்தியும் என் கெரியர் பத்தியும் ஐடியாவே இல்லல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உனக்கே தெரியும் என் தம்பி நிறைய பேரை வேலைக்கு போட்டு பல காசை இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த பிசினஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணோம். உங்க கம்பெனி கேட்டாங்கன்னு சொல்லி நான் நிறைய லைட்டை வித்து கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க இன்னுமே பில்ல செட்டில் பண்ணல. இதனால என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்ல, இங்க பார் உனக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொன்னாங்க, ஷோ முடிஞ்ச பிறகுதான் காசு ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் பாதி அமௌண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க தானேடா, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்றேன்னும் போது, நீங்க எப்பதாண்டி அந்த ஷோவை நடத்துவீங்க முடிப்பீங்க, அது வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்றது அப்படின்னும் போது, இங்க பார் உனக்கு பணம் தேவை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் என் காரை கூட வித்துட்டு உனக்கு பாதி அமௌண்ட் செட்டில் பண்ணேன். இனிமே நீ இப்படி என்ன கேட்டனா நான் எங்க போவேன், நான் அந்த கம்பெனி ஓனரா, கோவம் வருது, இந்த கம்பெனிக்கு லைட் வேணும்னு சொன்னது நீதான், உன்னாலதான் நான் நிறைய பணத்தை செலவு பண்ணி அந்த லைட்டை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ அந்த இடத்துல மசாஜ் பண்ற ஒரு பொண்ணு நடந்து போவாங்க. ஹீரோ அந்த பொண்ணை ரூட் விட்டுக்கிட்டே இருக்கே, நம்ம இங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கேன் போதுங்க பார், நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், பேசாம இந்த பொண்ணு மாதிரி மசாஜ் சென்டர் ஆரம்பிச்சுட்டு இதுல ரொம்ப நாளா சம்பாதிக்கலாம் போது உனக்கு வெக்கமாவே இல்ல, பணம் எனக்கு ரொம்ப முக்கியம், பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோயே பேங்க்காரங்க என் தம்பி தூக்கிடுவாங்க, நான் என்ன பண்றது, என் சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு, நீ எதுக்கு தான் சைனா விட்டு இந்த தாய்லாந்துல அதுவும் இந்த மொக்க கம்பெனில சேர்ந்தனே எனக்கு தெரியாது, வேற ஏதாவது கம்பெனில சேர்ந்தனா நல்லா சம்பாதிச்சிருப்பேன் போது என் கெரியரை பத்தி நீ பேசாத, இது என்னோட ட்ரீம், அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா நீ உன் பணத்துக்காக மட்டும்தான் யோசிக்கிற, உனக்கு பணம் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு கேட்க, ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம பணம் தாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இங்க பார் உன்னோட ஷோ நல்லா போனா முதல்ல நீங்க ஒரு ஆக்டிக்கு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனுங்க எவனோட முகரக்கட்டையும் நல்லா வேலை, அவங்க எல்லாரையும் தூக்குங்க, ஒரு நல்ல கான்செப்ட்ல நல்ல ஷோ பண்ணுங்க, அப்பதான் உங்க டிவி சேனல் நல்லா உருப்படும் அப்படின்னு சொல்லி
பண்ணிட்டே இருக்க, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் இவங்கள பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினா இந்த வாட்டி போலீஸ் புடிச்சாங்கன்னா நான் ஃபைன் கட்ட மாட்டேன்னும் போது சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்கிற 2 நபர்கள் ஹீரோ முறைச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோக்கு கோவம் வந்துரும். டேய் எதுக்குடா என்ன ரூட் விட்டுருக்கீங்க, நானா ஃபிகரா, அந்த பக்கம் திரும்பி போங்கடா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா இங்க பாரு கத்தி பேசாத பிரச்சனையா போதுன்னும் போது அவனெல்லாம் பார்த்தா டம்மியா தான் தெர்றானுங்க, நான் அதுக்கு கத்தக்கூடாது, அவங்க என்னையே பாத்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய நபர்கள் கையில வெப்பனோட வராங்க. இரு பின்னாடி திரும்பி ஒரு பொண்ணு சைட் அடிச்சார்ல, அந்த பொண்ணு மாஃபியா கேங்க சேர்ந்தவ. அவ ஹீரோவை பார்த்துட்டே அங்க வந்து ஒருத்தவங்கள போட்டு தள்ளிடுறா. இத பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறாங்க. அங்க வந்த மாஃபியா ஆட்கள் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு பீதி ஆகுது, இவங்க கிட்டயே நான் வம்பு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்துட்டு இருக்க. ஹீரோயினும் அங்க பாருங்க ஒரு டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் தப்பிச்சு போயிரு, ரிவர் இருக்கும், நீ அங்க போய் மறைஞ்சுக்கோ, நான் வந்துடுறேன், நீ ஓடு அப்படின்னு சொல்ற. ஹீரோவும் வேகமா ஓடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல அடியாட்கள் எல்லாருமே எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இறந்து போன மாதிரி ஆக்ட் பண்றாரு. ஆனா ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி அவனை திட்டிருப்பாரு. இதனால அவன் ஹீரோவை குத்துறதுக்குள்ள ஹீரோ அடிச்சுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. தப்பிச்சு ஒரு வழியே வெளியே போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதனால ஹீரோயின் அங்க இருந்து சில பேரை மாஃபியா ஆட்கள் தொக்கா தூக்கிட்டு வேற ஒரு தீவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு போவாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம அந்த கேங்கோட பாஸுக்கு இருப்பாரு. அவரும் இவங்க எல்லார்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, என்னோட தம்பிய உங்க கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க எப்ப அவரை ரிலீஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் உங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களா ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வீடியோ லைவா போயிட்டு இருக்கும், இந்த உலகத்துக்கு எல்லாருமே பாப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயமுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்க வந்து அடியால ஒருத்தன் ஆல்ரெடி ஹீரோ கலாச்சாரல அவனும் முதல்ல நான் ஹீரோ தான் போட்டு தரலான்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போய் ஷூட் பண்ண பாக்க அதுக்குள்ள ஹீரோ கத்துவாரு, எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல, நான் சைனா நாட்டை சேர்ந்த வேண்டாம், என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துக்கிட்டே இருக்கேன். அந்த கேங்கோட பாஸுக்கு புரிஞ்சிருது, நீ சைனாவானும் போது ஆமா ஆமா நான் சைனா தான், நீ ஒருத்தன் தான் இருக்கியா இங்க வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்க, ஹீரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருவாரு. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல அவங்களும் ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இல்ல இவளும் சைனா தான், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னும் போது சொல்றதுனால கேங்ஸ்டர் பாத்துட்டே இருப்பாரு, நீ என்கிட்ட போய் தானே சொல்ற, நீ சைனா நாட்டை சேர்ந்தவன் இல்ல தானேடா அப்படின்னும் போது ஹீரோ சைனால வேகமா பேசும்போது நம்பிட்டேன், நீ சைனா பையன் தான், எனக்கு சைனாவை ரொம்ப பிடிக்கும், நீங்க இதுக்கு அடுத்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஹீரோ ஜாலியா குடிச்சிட்டு எல்லார்கிட்டயும் ஃபன்னா பேசுறாரு. அவர்கிட்ட பிளிங்க் பிளிங்க்னு ஒரு கம்பெனி இருக்கு, நான் நிறைய லைட்ஸ் எல்லாம் விக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டா பழகுறாரு. இத பார்த்த ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க ஹீரோ அவாய்ட் பண்றாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த கேங்ஸ்டரும் என்ன பண்றாருன்னா, நீங்க 2 பேரும் சைனா நாட்டை சேர்ந்தவங்க, என்னோட ஃப்ரெண்ட், அதனால நான் உங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுறேன், நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கூட்டிட்டு அங்க வந்து போகும்போது ஹீரோயினுக்கு வரவே பிடிக்கல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க ரொம்ப பயத்துல இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இப்போ அந்த பாஸும் ஹீரோ கிட்ட, நீ என் ஃப்ரெண்டு தானே, எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும், இந்த கன் எடு, நீயே முதல் ஆளா ஷூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயப்படுவாரு. அங்க இருந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டோம்னா, நானும் சைனாக்காரன் தான், அதை செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னும் போது ஹீரோவும் இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எதுக்கு அவங்கள உண்மையாவே ஷூட் பண்ணோம், இவங்க எல்லாம் ஆக்டர் தானே, ஷூட் பண்ண மாதிரி இவங்க நடிக்கிட்டோம், நீங்க அதை லைவா போட்டுருங்க, யாருக்கும் தெரியாது, நம்மளும் தப்பிச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கும்ல அப்படின்னும் போது அங்க இருக்கிறவங்களும் ஓகே ஓகே நாங்க இறந்து போன மாதிரி ஆக்ட் பண்றோம்னு எல்லாம் ரெடி ஆவாங்க. ஆனா பாஸும் அந்த இருந்தவங்களும் உயிரோட ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ கிட்ட, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ஆனா நான் சொன்னதை நீ பண்ணவே இல்லைல்ல, இவனை புடிச்சு அவங்க போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி வச்சிடறாங்க. இவங்க லாக் பண்ணி வச்ச அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு முதலையும் இருக்கும், இவங்க பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டோம்னா ஹீரோ கிட்ட வந்து, நான் உன் ஊருக்காரன்னு சொல்லியும் என்ன காப்பாத்தல, அந்த அளவுக்கு செல்ஃபிஷ் நீ அப்படின்னு சொல்லிட்டு கல் எழுத்து மண்டில அடிக்க, என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவரும், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், கவர்மெண்ட் மட்டும் அந்த கேங்ஸ்டரோட தம்பியை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்மள விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவன் தம்பி சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், போய் நமக்காக அந்த ரவுடியை விட்டுருவாங்களா, சரி அவங்க வில்லனா என்ன, நம்ம சைனா கவர்மெண்ட்டுக்கு தெரியும்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அப்படின்னு சொல்ல, அந்த மஞ்சள் கலர் கோட் போட்டவரும், ஆமாண்டா அங்க சைனால வந்து ஒருத்த உட்காந்துட்டு அவன் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்றானுங்க, பொறுப்படா பைத்தியக்காரன், நீ செத்து போனா வேணா தகவல் அவங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது நீ எங்க இருக்கேன்னு அப்படின்னு சொல்ல, பேசாம நம்ம பணம் கொடுக்கலாமா, பணம் கொடுத்தா நம்ம விட்டுருவாங்கன்னு போது ஹீரோயினும் உங்ககிட்ட பணம் இருக்கா, என்கிட்ட இல்ல, ஆனா என் தம்பிகிட்ட கேட்டா கடனா கொடுப்பானும் போது
இப்ப கூட உன் தம்பியை தான் எதிர்பார்த்திருப்பல, நீயே ஏதாவது முயற்சி பண்ண நினைக்க மாட்டேன்னும் போது, நீ என்னடி சொல்ற? அப்ப நான் செத்தவனுக்கு பரவாயில்லையா? நீ மட்டுமாடா சாக போற? நம்ம எல்லாருமே தான் சாக போறோம்னும் போது, நான் சாக விரும்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த மஞ்சள் கலர் கோட் போட்டவங்களோ அவங்க பேசினதை நான் கேட்டேன். இன்னைக்கு நைட்டு மட்டும் அவங்க தம்பியை ரிலீஸ் பண்ணலன்னா நாளைக்கு காலையில நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பயந்துகிட்டே இருப்பாரு. என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரை எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல 3 பேரும் கிட்ட வரதுக்குள்ள வெளியே இந்த ரவுடியே, டேய் என்னடா அசம்பிள் போங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாமே நைட்டு தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன சொன்னாரு அவர் கேளு அப்படின்னும் போது, நான் என்ன சொன்னேன், டேய் நீ இல்லடா அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவன், அவனை எழுப்பிடானும் போது நம்ம 3 பேரும் ஓடி போயிடலாம். ஓடி போனோம்னா இப்ப வெளியே இருக்கிற ரவுடி பாத்துருவானேன்னும் போது, அவன் கிட்ட சாவி இருக்கு பாரு, அந்த சாவி எடுத்து நைஸா எஸ்கேப் ஆயிடலாம், ஆல்ரெடி தூக்கத்தை தான் இருக்கானும் போது சாவியும் டக்குன்னு கீழே விழுகும், எடுத்துப்பாங்க. இப்ப ஹீரோவும் சாவி கிடைச்சது ஓகே, ஆனா இது வெளியே போறதுக்கு நம்ம ரூட் தெரியாதேன்னும் போது ஆப்போசிட்லயே மேப் இருக்கும், பரவாயில்ல சாவியும் கிடைச்சிருச்சு ரூட்டும் தெரிஞ்சிருச்சு, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்ப அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டோம்னா நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிடறான். இப்ப ஹீரோயின் போயிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு குரல் கேக்குது. அவங்க கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணா ஒருத்தன் வந்து ரேப் பண்ணுவான். இதை பார்த்த ஹீரோயின்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னு சொல்ல, நீ ஏன் மத்தவங்கள பத்தி யோசிக்கிற, உன்னை பத்தி யோசி, முதல்ல இங்க இருந்து போலாம், போலீஸ்க்கு நம்ம போன் பண்ணலாம், அவங்க வந்து எங்களை காப்பாத்திருவாங்கன்னும் போது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, அங்க ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, விட்டுட்டு போலான்றியா, நான் வேணா தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போயிடுறாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவும் அங்க போறாரு. போயிட்டு பாஸ் அந்த பொண்ணை ஒன்னும் பண்ணாதீங்க, அதுக்கு விவரம் தெரியாத பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்றேன்னும் போது, நீ தலைமைக்கு நீ ரூல்ஸ் போடுறியா, இங்க இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. ஆனா அங்க இருந்து அந்த ரவுடியோன், டே என்ன ஹீரோ நினைப்பா அவனுக்கு, இந்த பொண்ணுங்களை தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து காது கிட்டே ஷூட் பண்ண ஹீரோக்கு அப்படியே மைண்ட் பிளாங்க் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அசையாம இருக்காரு. இப்போ இவங்க எல்லாமே மாத்தி மாத்தி சண்டை போடுறது மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனா அப்படியே ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் ஆயிருக்காரு ஹீரோ. இப்ப எல்லாமே மாத்தி மாத்தி சண்டை போடும் போது கண்ணை புடுங்குறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த ரவுடிய ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு அப்படியே பயத்துல சூச்சுவே வந்தது. பயந்து நிக்க ஹீரோயின் அவங்க துணி எடுத்து அவர் மேல போட்டுட்டு, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம லாக்அப்ல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க லாக்அப்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நபரோட பாடியும் வந்து மறைச்சு வச்சிடறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, டைம் கிடைக்கும் திரும்ப எஸ்கேப் ஆயிடலான்னு வெயிட் பண்ண, இப்ப அடியாட்களுக்கு தகவல் தெரிஞ்சிரும். வேகமா வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போறத பார்த்த ஹீரோவும் அவளை ஒன்னும் பண்ணாதீங்கடா அவளை ஒன்னும் பண்ணாதீங்கடான்னு கத்திக்கிட்டே இருக்க, இப்ப அந்த மஞ்சள் கோட்டு போட்டவனையும் வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவனும் நானும் ஹீரோயினும் வெளியே போயிட்டோம், நாங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணோம், உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயினா காமிக்கிறாங்க. அங்க அரியாஸ்கள் எல்லாம் ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்துகிட்டே போறாங்க. இப்ப அங்க ஒரு டோர் ஓபன் பண்ண அப்படி ரெட் கலரா இருக்கு. அவங்க அப்படியே மூச்செல்லாம் பொறுமையா இழுத்து விட்டுட்டு இப்ப அப்படியே உள்ள போறாங்க. அவங்க சாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லிப்பர் போட்டுட்டு உள்ள போறாங்க. பார்த்தாங்க அப்படியே எல்லாம் பாராட்டுறாங்க, ஹீரோயினுக்கு மாலை எல்லாம் போடுறாங்க. சொல்ல போனா இது எல்லாமே ஹீரோயின் செட்டப் பண்ண ஷோ தான். அவங்க டிவிக்காக தான் இப்படி ஒரு லைவ் ஷோவை ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் இந்த ஷோவோட டைரக்டரே. சோ ஹீரோவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, அவர் எப்படி இந்த சிச்சுவேஷனை ரியாக்ட் பண்றாருன்றத லைவா போயிட்டு இருக்கோம். இவங்க கம்பெனி தான் கீழே இருக்காங்க. அங்க இருக்கிற சீனியர் ஸ்டாஃபும் ஹீரோயினை பாராட்டுவாங்க. நீ சொன்ன மாதிரியே இப்ப நம்ம சேனல் டாப்புக்கு போயிடுச்சு, எல்லாமே நம்ம ஷோவை பாக்குறாங்க, நம்ம சீக்கிரமா கோடீஸ்வரங்களா ஆக போறோம், இது எல்லாமே உன்னோட ஐடியாவாலையும் உன் பாய் ஃப்ரெண்ட் ஆலையும் தான் சொல்லிட்டு ஹீரோயினை எல்லாருமே பாராட்டுறாங்க. எல்லாமே கேக் வெட்டி ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ்ல போயிட்டு இருக்க ஷோவை நிறைய ஆடியன்ஸ் பாக்குறாங்க. நிறைய பேர் இதை என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சில பேருக்கு ஹீரோ பார்த்தாலே இவன் என்ன சரியான கோழையா இருக்கான், செல்ஃபிஷா இருக்கான், அவனை பத்தி மட்டுமே யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை எல்லாருமே காமெடியாவும் அவனை ஒரு கோழையாவும் பயந்தாங்கோலியாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் இந்த ஷோவுக்குமே நிறைய ஃபேன்ஸ் வராங்க. இந்த வீடியோ அப்படியே லைவா போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு, ஏன்னா இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாம பண்ணிட்டு இருக்கோம், ஹீரோ எப்படி நினைப்பாருன்னு. பாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நினைச்ச மாதிரி நீ ரொம்ப பெரிய பாப்புலரா ஆக போற, அதே நேரத்துல உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் பணம் வரும், 2 விஷயத்துக்கு தானே நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனும் ஆமா இந்த ஷோ முடிஞ்ச உடனே அவனுக்கு பணம் கிடைச்சிடும், அதனால அவன் என்ன தப்பா நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ வெளியே நடக்கிறது எல்லாமே செட்டப், யாருமே உண்மையான கேங்ஸ்டரே இல்ல, அவங்க ஷூட் பண்றது எதுவுமே உண்மையான கன்னு இல்ல, எல்லாமே டம்மி தான். இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப பயத்துல இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா நடந்து வராங்க. அவங்கள கேங்ஸ்டர் ரேப் பண்ண மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட, நீ போலீஸ் கிட்ட பேசுறது அவங்களுக்கு புரியல, அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசி
அவங்களுக்கு ஃபைனும் கட்டி உன்னை காப்பாத்தினேன். ஆனா திரும்ப நீ ஸ்மோக் பண்ணத போலீஸ் பார்த்தாங்க. அப்ப நீ என் கைய புடிச்சிட்டு வேகமா ஓடுன. நீ என் கைய விடவே இல்ல. ரொம்ப ரொம்ப தூரம் ஓடணும். நானே உன்கிட்ட என் கைய விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் நீ விட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்ச. நானும் சிரிச்சேன். இந்த பர்சன் நம்மள விடாம ஓடினாரே, நமக்கு ஹெல்ப் பண்ணாரே, நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சாருன்னு சொல்லிட்டு உன் மேல எனக்கு அன்னைக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கடுத்து நம்ம ஒன்னா இருந்தோம். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. ஆனா எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, நான் மட்டும் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணாம உன்னை மீட் பண்ணாம இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். உன்னை மீட் பண்ணாதான் என் வாழ்க்கையில நடந்த ஒரு மோசமான விஷயம். இதுக்கு அடுத்தது நீ யாரு, நான் நானா இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த கேங்கோட பாஸும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரா நிக்க வச்சுட்டு 2 பேர் கையில கன்னு கொடுக்குறாங்க. 2 பேரை யாரு முதல்ல ஷூட் பண்ணிக்கிறீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப முதல்ல வந்து 2 பேர்ல ஒருத்தர் ஷூட் பண்ண அவனை எல்லாருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்களா கொன்னுகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அடுத்தது ஹீரோயின் போகணும். ஹீரோ கிட்டே கன்னு கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்டே கன்னு கொடுத்து ஷூட் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஷூட் பண்ணல, நீ என்ன ஷூட் பண்ணி இங்க வந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாருமே ஹீரோட ஃபேஸ க்ளோஸ் அப்ல இருக்கிறாங்க. ஹீரோ இப்ப என்ன பண்ண போறாரு? ஏன்னா இதுதான் லாஸ்ட் எபிசோட். இப்ப ஹீரோயினை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா இந்த எபிசோடே முடிச்சிடலான்றதுதான் இவங்க பிளான். அதனால எல்லாருமே ரெடியா இருக்காங்க. லைவ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப ஹீரோ என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு அந்த மஞ்சள் கலர் கோட்டை போட்டவன் கிட்ட இவன் தான் கொலைகாரன், இவன் தான் அவங்க ஆளை கொன்னது அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருக்கும் ஷாக்கு. என்னது இது, ஹீரோ டக்குன்னு இப்ப மாறிட்டாரு, இப்ப அவர் ஹீரோயினை தானே ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கும். முக்கியமா அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு எந்த டைலாக்கும் கொடுக்கவே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அந்த மாஃபியா பாஸுக்கு அந்த சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ அவனை புடிச்சிருக்கோ, அவனை புடிச்சிட்டு இப்ப அடுத்தடுத்து என்னென்ன ஹீரோ சொல்றான்னு கேளு அப்படின்னும் போது, அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவனோட கிட்னி எடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றாரு. இப்ப அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு டைலாக் அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, நான் உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ என்னைய காட்டி கொடுத்துட்டல, என்னோட லிவர் தானடா, அவனுக்கு எடுத்துக்கிட்டோம், ஆனா நான் உன்னை விட மாட்டேன், இங்க இருந்து எப்படியோ நான் தப்பிச்சு போனாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அந்த மாஃபியாவோட பாசம் ஹீரோ கிட்ட வந்து, இப்ப நம்ம 2 பேரும் பழைய பதிரி ஃப்ரெண்ட் ஆயிடலாம், ஏன்னா நீ இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இன்னும் சிரிக்கிறாரு. இப்ப நைட்டு ஃபுல்லா பார்ட்டி போகுது. அதெல்லாம் அப்படியே லைவா போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினும் பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ஹீரோ தான் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அந்த சீனியரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆம்பளைங்களை நம்பவே நம்பாதடி, அவன் உன்ன காப்பாத்தல, அவன் கூட இருக்கிறவனே காட்டி கொடுத்திருக்கான், அவன் மோசமானவன். இதுக்கடுத்து போக போக ஹீரோ என்ன பண்ண போறான்னு நம்ம இன்னும் லைவா போடலாம், இன்னும் நமக்கு நிறைய ஃபாலோஸ் வருவாங்க, நம்மளோட வியூ நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினும் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ கிட்ட ஹீரோயினும் உனக்கு நான் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு சொல்ல, அவங்க பணம் தான் முக்கியம் சொல்லியிருப்பாரு. அப்ப ஹீரோக்கு இன்னுமே பண ஆசை தான் இருக்கு, ஏன்னா அவர் லவ்வே பண்ணலன்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணி இருக்க, இப்ப ஹீரோவும் அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரை பார்க்க போறாரு. அவர்கிட்ட என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உன்னோட கிட்னி எடுத்துட்டாங்க, கண்டிப்பா வெளியே போனோடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போது, அவரும் ஐயோ இவன் திடீர்னு என்ன பார்க்க வந்துட்டான், ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு சமாளிப்பாரு. இல்ல என் கிட்னி எடுக்கல, ஏன்னா என் கிட்னி ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அவங்க போயிட்டானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீ நினைக்கிற மாதிரி இந்த சேனலோட ஆக்டர் கிடையாது, நான் ஒரு சீக்ரெட்டான சிபிஐ ஆளு, இந்த கேங்ஸ்டருங்களை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன், என் வாய பாரு அப்படின்னும் போது நாக்குல ஒரு கார்டு வச்சிருப்பாரு, இது ரொம்ப முக்கியமானது, இதை நீ போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு டெம்பிள்குள்ள போன பிறகு என் கனவுல நீதான் வர அப்படின்ற அந்த கோடை சொல்லு, ஒரு பொண்ணு வருவா, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லும் போது ஹீரோவும் நம்பிட்டு கோயிலுக்கு போவாரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் என் கனவுல நீதாமா வரேன்னு சொல்ல, அங்க மாஃபியா கேங்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவ கேட்டுருவா, என்னது உன் கனவுல நான் வரேனா, எவ்வளவு கொழுப்புடா உனக்கு, வா உன் வாயிலேயே நான் ஷூட் பண்றேன்னு சொல்ல, டக்குன்னு அங்க மறைஞ்சிருந்து ஒரு பொண்ணு வந்து அவளை போட்டு செம்மாடி அடிச்சுட்டு போவா. அவ என் பேரு யோகா, நீ சொன்ன கோடை நான் அக்செப்ட் பண்றேன், நைட்டு 12 மணிக்கு கோல்டன் டெம்பிள் கிட்ட வா, உன்னை நான் சேஃபா வெளியே கூட்டிட்டு போயிடறேன்னும் போது ஓகேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. சரி இந்த பொண்ணோட பாடியை நான் மறைச்சு வச்சுறேன், இதுக்கான நீ ஒளிச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோவும் நடக்குதெல்லாம் உண்மை நம்பிட்டு அந்த கன்னை எடுத்து மேல ஒளிச்சு
ஒளிச்சு வைக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்ல ஃபுல்லா தங்க கட்டிகளா இருக்கும். அந்த இடத்துல ஒரு போன் மாதிரி இருக்கும். அந்த போன்ல போலீஸ் நம்பர், இவங்க தம்பி நம்பர் யாருக்கு வேணா அவங்க டயல் பண்ணலாம். ஆனா ஹீரோ அதை பண்ண மாட்டாரு. அங்கேயே மறைச்சு வச்சுட்டு வேகமா வெளியே போறாரு. இந்த விஷயம் லைவா போயிட்டு இருக்கும் போது லைவ்ல ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க கைஸ், ஹீரோ கிட்ட தங்கமும் இருக்கு, போனும் இருக்கு. இப்ப கூட போலீஸ்க்கு போன் பண்ணிருந்தானா தப்பிக்கலாம். ஆனா ஹீரோ அதை பண்ணல. ஏன்னா அவருக்கு பண ஆசை இருக்கு. இந்த பணத்தை அவர் ஆட்டே போனதுதான் யார்கிட்ட இந்த தகவலை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லைவா இந்த விஷயம் போயிட்டே இருக்கும். இதை ஹீரோயினும் அவங்களோட ப்ரொடியூசர் எல்லாம் கீழே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும். நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா ஹீரோவை ரொம்ப வெறுப்பாங்க. நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்க. பாஸும் நீ எப்ப ஹீரோ கிட்ட இத பத்தி சொல்ல போறேன்னும் போது நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆமாமா நீ இப்ப சொல்லாத. ஷோ எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு பணம் வரும்ல, அப்ப நீ சொல்லு. பணத்தை பார்த்தா அவன் உன்னையும் அக்செப்ட் பண்ணிப்பா, அவனை எதுவுமே நினைச்சுக்க மாட்டான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அவங்கள பேசாம இந்த ஷோவை நிறுத்திடலாமா அப்படின்னும் போது, என்னது ஷோவை நிறுத்துதா? நீ ஒரு டைரக்டர், உனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட விட்டு நீ வெளியே வரக்கூடாது, நீ இப்படிலாம் யோசிக்காத, இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேசி பிரைன் வாஷ் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நைட் ஆன பிறகு ஹீரோயினை அந்த பாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அவங்க வந்து ரவுடியோட தலையில கல்லெல்லாம் அடிச்சிடுறாரு. அந்த ரவுடியும் இப்ப நான் என்ன பண்றதுன்னும் போது பாசம் மயக்கம் போட்டுறா. ஓகே அப்படின்ட்டு மயக்கம் போட ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறாரு. நான் ஒரு லேடிய பார்த்தேன், அவங்க நம்மள வெளியே கூட்டிட்டு போவாங்கன்னும் போது கோயிலுக்கு வெளியே பாக்குறாங்க. நிறைய அடி ஆட்கள் இருப்பாங்க. சொல்ல போனா இவங்க பிளான் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள போவாங்க. ஹீரோ தங்க கட்டிங்களை எடுத்துட்டு ஹீரோயின் கூட அந்த கார்ல எஸ்கேப் ஆகுறதுதான் இவங்களோட ஃபைனல் ஸ்கிரிப்ட். ஆனா இப்ப நிறைய ரவுடிகளை போட்டனால ஹீரோவால ஹீரோயினை கூட்டிட்டு அந்த டெம்பிள்குள்ள போக முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினை தனியா விட்டுட்டு தானே போவாரு. இதனால ஹீரோ மேல ஆடியன்ஸ்க்கு கோபம் வரும். அதுக்காக தான் அந்த ப்ரொடியூசர் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் கேமரா பார்த்து முறைக்கிறாங்க, நீ எதுக்கு நிறைய அடியாளம் அங்க போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் ஸ்கிரிப்ட் படிதான் பண்றேன், நீ கதையிலேயே இரு, கதையை விட்டு வெளியே வந்துடாடுன்னு சொன்ன மாதிரியே ஹீரோ போறாரு. அந்த கார்ல இருக்க லேடி கிட்ட இங்க என் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவரை அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு வெளியே கூட்டிட்டு போயிருங்கன்றாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, இங்க பாரு, நீ என் கூட வந்துரு, உனக்கு பணம் முக்கியமா நான் முக்கியமானும் போது நீ போ, நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கைட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ போன விஷயத்த இப்ப லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ ஒரு மோசமானவன், பணத்துக்காக அவன் கேர்ள் ஃபிரெண்ட தனியா விட்டுட்டு போறான், இவனா லவ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லாதவன், இவன் ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோவை இப்ப எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாத்துட்டு இருக்க அந்த ப்ரொடியூசரும், நான் நினைச்ச மாதிரியே கதை போகுது, இன்னும் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பாத்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் வேகமா உள்ள வராங்க. ஏண்டி கதையை மாத்தின, உன்னால இப்ப ஹீரோக்கு தானே கெட்ட பேருன்னும் போது, அவன் என்ன நல்லவனா, அவன் அப்படிப்பட்டவன் தானே, அவனுக்காக தான் நான் கதையை மாத்தினேன்னும் போது, ஹீரோயின் நீ பண்றது தப்பு, இதுக்கு மேல இதை லைவா போக நான் விரும்ப மாட்டேன், இதை கட் பண்ணுங்கன்னும் போது, நீ என்ன சொல்றது, இதுக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னு தெரியும்ல, எனக்கு பணம் டபுள் மடங்கா வரதுக்காக நான் என்ன வேணா கதையை மாத்துவேன், இதுக்கடுத்து நீ டைரக்டர் கிடையாது, நான் டைரக்டரே மாத்திரேன், டே இதுக்கடுத்து நீ தானே டைரக்டரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் காண்டாயிடுறாங்க. நான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு போது, கான்ட்ராக்ட்ல நீயும் சைன் பண்ணிருக்கமா, முன்னாடி நீ எதையோ சொல்லக்கூடாது, சொன்னா வச்சுக்கோயேன் உன்னோட கான்ட்ராக்ட்ல நீ ரூல்ஸ மீறிட்டேன்னு சொல்லி நான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன் போது ஹீரோனுக்கு என்ன பண்றதே தெரியல. அங்க இருந்து அமைதியா போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கேங்கோட பாஸ் கூட போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மொட்டையும் அடி வாங்கினவனும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அந்த பென்ட்ரைவையும் பாஸ் கிட்ட கொடுத்துறாங்க. அவரும் என்னை ஏமாத்திட்டல, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பிளிங்க்னு லைட் கம்பெனி வச்சிருக்கேன், மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் பிரைட்டா இருக்கு, ஆனா என் வாழ்க்கை ரொம்ப இருட்டி போயிருக்கு, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் ஒரு வேஸ்ட்ன்னு சொல்லி ஹீரோ அவரே திட்டி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும் நீ ஏன் அப்படி நினைக்கிற, சொல்ல போனா சில நேரத்துல வெளிச்சம்ன்றதே பொய்தான், ஏமாத்த வேலைதான் அப்படின்னும் போது நீ ஏன் அப்படி சொல்ற, டிராகன் ஃப்ரூட் பாத்திருக்கியா, அது வெளிச்சத்துலதான் வளரும், இருட்டுல அதால இருக்க முடியாது, அதனால விவசாயிங்க இருட்ட ஆரம்பிச்ச உடனே ஃபேக்கா வெளிச்சத்துக்காக லைட் வைப்பாங்க. அந்த டிராகன் ஃப்ரூட்டும் என்ன நினைச்சுக்கோனா 24 மணி நேரமும் வெளிச்சமா இருக்கு இந்த உலகம்னு, ஆனா அது எல்லாமே பொய்ன்றது அந்த விவசாயிக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய், யாருமே இங்க உண்மை கிடையாது, எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஹீரோயின் சொல்ல வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களோட பாசம் உண்மையை நீ சொல்லக்கூடாது, நீ ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கேன்னும் போது அவங்க அமைதியா ஆயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட தலையில கண்ணு வைக்க ஹீரோவா, இங்க பாரு அந்த பொண்ணை விட்டு, உங்களோட தங்கம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அது யாரோ ஒருத்தங்க மறைச்சு வச்சிருந்தாங்க, அந்த இடத்த நான் பாத்திருக்கேன், உங்ககிட்ட அந்த கோல்டு எங்க இருக்குன்னு சொல்றேன் போது பாசம் கோல்டு இருக்கா,
எங்க இருக்கு அந்த ஸ்பாட்ட சொல்லுன்னும் போது அதுக்கு முன்னாடி ஹீரோயினை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. முடியாது, முதல்ல கோல்டு எங்க இருக்கு சொல்லுடானும் போது அவளை ரிலீஸ் பண்ணாதான் நான் சொல்லுவேன்னும் போது, ஏண்டா போயும் போய் சாதாரண ஆளு நீ என்கிட்டயே டீல் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளுவாரு. ஹீரோ கதறி கதறி அழக ஹீரோவையும் உள்ள தள்ளி விட்டு இவனையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அழுதுகிட்டே இருப்பாரு. இவெல்லாம் வேஸ்ட் பாஸ், இவனை எப்படியே விட்டுடலான்னும் போது அவன் அப்படியே கிடக்கட்டும்டா, வாங்க நம்ம இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கதறி கதறி அழுகுறாரு. இத லைவா பாக்குற நிறைய பேரு ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ எழுந்து போய் பார்த்தா ஹீரோயினா புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்த பார்த்து ஹீரோ கதறி கதறி அழுவாங்க. அதே நேரம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினா அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னும் போது உன் பணத்தை வாங்கிக்கோனும் போது எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், இதுக்கு அடுத்து எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற சீனியரும் அவ்வளவுதான், இப்ப ஒரு ஃபைனல் சீன் வரப்போது, இதோட இந்த ஷோவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியா இருக்காங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டெம்பிள்ல இருக்காரு. ஒரு பக்கம் கன்னும் மறுபக்கம் அந்த தங்க கட்டி இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு சொல்லி எல்லாம் ஆர்வமா பாக்க இப்ப ஹீரோ தலையில துணி கட்டிட்டு அங்க இருந்த கன் எடுத்துட்டு போறாரு. ப்ரொடியூசர் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன ஹீரோ கோல்டு எடுக்கலன்னும் போது இப்ப ஹீரோ கன் எடுத்துட்டு போக அங்க வந்து ரவுடிங் எல்லாம் பார்த்து ஷூட் பண்றாங்க. இப்ப அங்க வந்து ப்ரொடியூசரும் நிறுத்துங்க நிறுத்துங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னும் போது உடனே அங்க இருக்கிற அந்த மஞ்சள் கலர் டைரக்டரும், இப்ப நான் தானே டைரக்டர், நான் தான் சொல்லுவேன், டே எல்லாம் போய் நில்லுங்க, ஹீரோ ஷூட் பண்ணுவாரு இல்ல நீங்க சாகணும் ரெடியா இருங்கன்னும் போது ஹீரோ போய் அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் இறந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப ஆடியன்ஸும் இதை பார்த்த பிறகு எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு, அப்படிதான்டா எல்லாரையும் சாகடிடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற டீம் ஆட்களும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ப்ரொடியூசருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் வியூ நல்லா போயிட்டு இருக்கனால அவங்களும் அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோ போய் எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. எல்லாருமே இப்போ ரத்தம் வர மாதிரி லிக்விட் எல்லாம் குடிச்சிட்டு பயங்கரமா ரெடி ஆகி முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஹீரோ ஷூட் பண்ண எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரை பாக்குறதுக்காக போறாரு. அவர் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நபர் கிட்னி எடுக்க வர அவரையும் அவர் ஷூட் பண்ண இப்ப ஹீரோவும் மஞ்சள் கலர் கோட்டு போட்ட ரெண்டு பேரும் கன் எடுத்துட்டு எல்லாரையும் பார்த்து தர மாதிரியே ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டி ஹீரோவை பயங்கரமா கொண்டாடுறாங்க. அவரோட லோகோ போட்ட டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப ஹீரோ அந்த மாஃபியா கேங்கோட பாஸ பாக்குறாரு. அவரும் டக்குன்னு மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரை ஷூட் பண்ண அவர் ஹீரோ காப்பதுக்காக முன்னாடி வந்து விழுந்து இறந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த பாஸ பார்க்க போறாரு. அவரை என்னடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள தலையில ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுற. இப்ப அந்த மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரை அப்படியே ரத்தம் வர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, நான் உன வீக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப போல்டானவன், உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன மாதிரி ஆக்ட் பண்ண. இப்ப ஹீரோவும் அந்த இடத்த விட்டு நடந்து வெளியே போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோக்கு 5வது விரல் இருக்காது, அவர் ஒரு ஃபேக் தான் வச்சிருப்பாரு, அது அந்த இடத்துல இருக்கும். ஹீரோக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா ஹீரோயினும் ரூம்ல பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அதை தூக்கி போட்டிருப்பாரு. இது இங்க இருக்குன்னா கண்டிப்பா ஹீரோயின் தானே வச்சிருப்பா, அவ எதுக்கு இதை இங்க வைக்கணும், ஒருவேளை உயிரோட இருக்காளான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த இடத்துக்கு திரும்பவும் போய் பார்த்தா அங்க இறந்து போனவங்களோட பாடி இருக்காது. ஏன்னா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்ப நடந்தது எல்லாமே செட்டப் தான்ற விஷயம் ஹீரோக்கு இப்ப தெரிய வருது. அதே நேரம் இப்ப ஹீரோவும் அந்த கோயில பேஸ்மெண்ட்ல இருக்கிற ரூமுக்கு போறாரு. அங்க லைவா அந்த ப்ரொடியூசரும் மத்த ஆட்கள்லாம், ஹீரோ ஜெயிச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு பல மில்லியன் பணம் நாங்க தரப்போறோம், நாங்க சொல்ற லொகேஷனுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஹீரோ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பணத்தை வாங்க அந்த இடத்துக்கு வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ பண்ணது கரெக்ட் தான், ஹீரோ எதுக்கு அந்த பணத்தை வாங்கணும், அங்க இருந்து தங்கத்தையே எடுக்காத அவரு நீங்க குடுக்கிற பணத்தை வாங்குவா வருவாரு, அவர் ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோவை பாராட்டுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி தப்பா பேசினவங்க எல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், ஹீரோ உண்மையான ஹீரோ தான், அவரு சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த பேஸ்மெண்ட்ல அங்க இருந்த முதல் எடுத்து உள்ள போட்டு போயிடுறாரு. ஏன்னா இதுக்கடுத்து இந்த ஷோ யாருமே இங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அங்க அந்த போட் எடுத்துட்டு ஹீரோ போயிடுறாரு. நடக்கிற எல்லா விஷயமும் டிவில டெலிகாஸ்ட் ஆகுறத ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஹீரோ இப்படி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க லைவா ஷோல நடத்திட்டு இருக்கிறவங்களும் ஹீரோ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு பாக்குறாங்க. அப்ப அங்க மஞ்சள் கலர் கோட்டு போட்டவரும் ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி, நீங்க இங்க வரல, நீங்க எடுத்த முடிவுக்கு நாங்க தலை வணங்குறோம், நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க பணத்தை அனுப்பிடுறோம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அந்த ப்ரொடியூசரும் ஹீரோவை என்னன்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவர் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் போட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் தனியா அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, டிராகன் ஃப்ரூட்டை தான். அந்த இடத்துக்கு
படத்துக்கு ஹீரோ ஹீரோயினை தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இப்ப அப்படியே பேசிட்டே ஆட்டோல போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.